ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாத்தனார் கிச்சனில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஒரு 1/4 கிலோ ராகி மாவு எடுத்திருக்கோம். அது கூட 4 வரமிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகத்தை 1-2 மிக்சியில் அடித்து மாவோடு சேர்த்துட்டோம். அது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை வேணுங்கிற அளவு கட் பண்ணி சேர்த்துக்கிடுவோம். 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிடுவோம். சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிடலாம். சின்ன வெங்காயம் வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு அரை முடி தேங்காய் கட் பண்ணி அதை மிக்சி ஜாரில் போட்டு துருவல் மாதிரி அடித்து அதையும் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துக்கிடுவோம். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க, பத்தலைனா கூட லாஸ்ட்லேயும் சேர்த்துக்கிடலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவு நெய், 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் நெய் உங்களோட விருப்பம் சேர்த்துக்கிடலாம். நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டுக்கிடலாம். நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது. நெய் நல்லெண்ணெய் டேஸ்ட்டுக்காண்டி மட்டும் இல்லாமல் ராகி மாவு வந்து கொஞ்சம் சூட்டு தன்மை உள்ளது. அதனால வந்து அது கூட கொஞ்சம் நெய்யோ நல்லெண்ணெய்யோ சேர்த்தா அது குளிர்ச்சி தன்மை உள்ளது. அதனால தான் அந்த இதை சேர்க்குறோம். அது மாதிரி சாஃப்டாகவும் வரும். இப்போ கூழோ அந்த மாதிரி பண்ணையில் நம்ம மோர் நீராகாரம் சேர்த்து சாப்பிடையில அந்த சூடு தணிஞ்சிரும். அது ரொம்பவே ஹெல்த்தி. அதனால நம்ம ரொட்டி பண்ணையில் வந்து நெய்யோ நல்லெண்ணெய்யோ சேர்த்துக்கிறணும். இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஜீரகம் அந்த வரமிளகாய் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மாவில் உதிரியாகவே பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா இப்படி நெல்லுகளாக பிணைஞ்சிக்கிறணும். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நெல்லுகளாக பிணைஞ்சிட்டு வாழை இலை இருந்தாலும் தட்டி எடுத்துக்கலாம். இல்லை ஆயில் பேப்பர் இருக்கும்ல அதில் கூட நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம். நான் தோசை தவாலையே தட்டி எடுக்க போகிறேன். 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி பக்கத்துலேயே ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கிறணும். அந்த தண்ணியை தொட்டுட்டு தான் மாவை நல்லா தட்டி விடணும். எந்த அளவுக்கு நம்மளால் அகலம் தேவையோ அந்த அளவுக்கு மெல்லிசாவோ இல்லை தின்னாவோ திக்காவோ நம்ம பண்ணிக்கிறலாம். நம்மளோட விருப்பம்தான். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறணும். ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ரொட்டி தட்டிட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வேக வைக்கணும். கொஞ்சம் ராகி மாவு வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுத்து வெந்தால் தான் மாவு நல்லாவே வெந்திருக்கும். 2 சைடு திருப்பி போட்டு நெய்யோ எண்ணெயோ விட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ ராகி அடை ரெடி ஆயிடுச்சு. அது கூட நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டா வேறு லெவல்.